முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவை அடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. கைபேசிகளை பெற்றுக்கொண்ட பெண்கள் முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் 170 சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசிகளை அமைச்சர் திரு ப மோகன் வழங்கினார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 854 சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசிகளை அமைச்சர் திரு MC சம்பத் வழங்கினார். திருவள்ளூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 970 சமுதாய சுய உதவிக்குழு பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசிகளை அமைச்சர் திரு S அப்துல் ரஹீம் வழங்கினார். தங்களின் தேவையை அறிந்து கைபேசிகளை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பெண்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா எங்களுக்கு கைபேசி கொடுத்துருக்காங்க. இதை நல்ல முறையில் பயன்படுத்தி சுய உதவி குழுக்களை நிதி நடவடிக்கைகளை எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவோம். அம்மாவுக்கு நன்றி. நெல்லையில் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 556 பயிற்றுநர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மா கைபேசிகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் 20 ஊராட்சி ஒன்றியத்திலும் உள்ள சமுதாய சுய உதவி குழு பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசிகள் வழங்கும் விதமாக 24 பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசிகள் வழங்கப்பட்டன. வேலூர் மாவட்டத்தில் 1131 சமுதாய சுய உதவி குழு பயிற்றுநர்களுக்கு அம்மா கைபேசிகள் வழங்கப்பட்டன. மகளிர் சுய உதவி குழுக்களின் பணிகளை மேற்பார்வையிடவும் வழிநடத்தவும் வசதியாக கைபேசிகள் வழங்கிய முதலமைச்சருக்கு பெண்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்.